வீடியோவில் வந்து ரீனல் ஃபிசியாலஜியில் வந்து செகண்ட் பார்ட். அதில் வந்து நம்ம கிட்னி சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சாப்டரில் வந்து நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் கிட்னிஸோட ஃபங்க்ஷன், அதில் வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் ஃபங்க்ஷனல் அனாட்டமி ஆஃப் கிட்னி பார்ப்போம், அதில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபைன், இப்போ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ரீஷன். ஓகே, எக்ஸ்க்ரீஷன்ங்கிறது வந்து என்னென்னா, அது வந்து அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து ஒரு பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணும். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த டிஷ்யூஸ் டியூரிங் மெட்டபாலிக் ப்ராசஸ். இந்த மாதிரி வந்து அந்த மெட்டபாலிக் ப்ராசஸில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும் டிஷ்யூஸில். அது கூட வந்து வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஹெவி மெட்டல்ஸு, அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு, ட்ரக்ஸு, பேத்தோஜெனிக் ஆர்கனைசம்ஸ் லைக் பாக்டீரியா, இதெல்லாம் கூட வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்க்ரியேஷன் ஆர்கன் என்னென்னு பார்த்தோன்னா கிட்னி. இப்போ அதையும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க அதர் ஆர்கன்ஸ் சிஸ்டம்ஸ் கூட என்ன பண்ணுன்னா எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அதில் எதுன்னு பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஃபுட் ரெசிடிஸை வந்து ஃபீசஸ்ன்ற ஃபார்மில் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். லைக் சம் பாக்டீரியா அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கூட வந்து இந்த ஃபீசஸ் மூலமாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். செகண்ட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம், ஆர்கன் என்னென்னு பார்த்தோன்னா லங்ஸ். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரை வந்து ரிமூவ் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து என்ன பண்ணுன்னா வாட்டர், சால்ட்ஸ் அண்ட் சம் வேஸ்ட். இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் ஹீட் ஃப்ரம் த பாடி. இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். தென் லிவர் வந்து பார்த்தோன்னா பைல் பிக்மெண்ட்ஸு, ஹெவி மெட்டல்ஸ், ட்ரக்ஸு, டாக்ஸின்ஸ், பாக்டீரியா, இன்னும் நிறைய வந்து பைல் மூலமாக வந்து லிவர் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். தென் வந்து என்னதான் வந்து இத்தனை சிஸ்டம்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனில் இல்லை ரிமூவல் வேஸ்டஸ் வந்து ரிமூவ் பண்ண பாடிக்கு ஹெல்ப் பண்ணாலும் இதோட கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தோன்னா ஒரு லிமிட்டட் இதில் தான் இருக்கும், கொஞ்சோண்டு இதை தான் பண்ணும். பட் ரீனல் சிஸ்டம் இல்லைனா யூரினரி சிஸ்டம் தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்க்ரீட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் வந்து மேஜர் ரோலும் ஹோமியோஸ்டாசிஸில் வந்து ப்ளே பண்ணுது. தென் இப்போ வந்து பார்த்தோன்னா ரீனல் சிஸ்டம்ஸ் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படி பார்த்தோன்னா பேர் ஆஃப் கிட்னிஸ், அதாவது 2 கிட்னி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கும். தென் யுரேட்டர்ஸ், யூரினரி பிளாடர், யுரேத்ரா. இப்போ வந்து கிட்னி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னா கிட்னி வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த யுரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா யூரினை வந்து யூரினரி பிளாடருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். யூரினரி பிளாடர் வந்து யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி அது எம்டி ஆகுற வரைக்கும், அதாவது யூரின் வந்து எம்டி ஆகுற வரைக்கும், வாய்ட் ஆகுற வரைக்கும் வந்து யூரினரி பிளாடர் வந்து யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யூரின் வந்து எப்படி வாய்ட் ஆகுது பார்த்தோன்னா த்ரூ யுரேத்ரா மூலமாக வந்து யூரின் வந்து பிளாடர்லேருந்து வந்து வாய்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி பார்க்க போகிறோம். இந்த கிட்னி வந்து பார்த்தோன்னா செவ்ரல் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது. யூரின் ஃபார்மேஷன் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய வைட்டல் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுது. By excreting urine, kidney plays the principal role in homeostasis. Then first function என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா ரோல் இன் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி பார்த்தோன்னா ஹோமியோஸ்டாசிஸ் தான். இது வந்து என்ன பண்ணுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூரினை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணும். இப்போது வந்து என்ன ஆகும்னா யூரின் ஃபார்மேஷன் அப்போது கிட்னி வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணும் நம்ம பாடியில், which are concerned with the homeostasis such as excretion of waste products, maintenance of water balance, maintenance of electrolyte balance, maintenance of acid base balance. First நம்ம வந்து excretion of waste products அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து கிட்னி வந்து என்ன பண்ணுன்னா unwanted waste products which are formed during metabolic activities வந்து excrete பண்ணும். என்னென்ன மெட்டபாலிக் வேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா
urea, uric acid, creatinine, then bilirubin, products of metabolism of other substances. Kidney also excrete harmful foreign chemical substances like toxins, drugs, heavy metals, pesticides, etc. Next வந்து maintenance of water balance. கிட்னி வந்து என்ன பண்ணுன்னா பாடியில் வந்து வாட்டர் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். எப்படின்னா பை கன்சர்விங் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணி வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது when the water in our body வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அது வந்து எக்ஸஸாக வந்து என்ன சொல்கிறோம் கன்சர்வ் பண்ணும். this is an important process of homeostasis. லைக் இப்போது நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகும்னா நிறைய வாட்டர் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுன்னா அது எல்லா வாட்டருமே வந்து விடாமல் ஒரு 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 லிமிட்டட் லெவல் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுன்னா கன்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எஸ்பெஷலாக பார்த்தோன்னா சோடியம் is in relation to water balance. Then kidneys retain sodium if the osmolarity of the body water decreases and eliminate sodium when osmolarity increases. Then maintenance of acid base balance. இப்போது pH ஆஃப் த பிளட்டு அண்ட் பாடி ஃப்ளூயிட் வந்து பார்த்தோன்னா எப்படி நேரோ ரேஞ்சாக வந்து மெயின்டைன் ஆகணும். ஒரு ஹெல்த்தி லிவிங்க்கு பார்த்தோன்னா pH ஆஃப் பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நேரோ ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து அச்சீவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனால் மட்டும்தான் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பாடி வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட்லேயே இருக்கும். அசிடாய்சஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்லேயே வந்து நம்ம பாடி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடி வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அசிடாய்சஸ் நிறைய டெவலப் பண்ணணும்னு. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரிவெண்டட் பை கிட்னிஸ். எவ்வளோ தான் வந்து இது இருந்தாலும் லைக் நிறைய ஒரு இதுக்காக லெவல் தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கிட்னி தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. கிட்னிஸ் இட் இஸ் ப்ரிவெண்டட் பை கிட்னிஸ், லங்ஸ் அண்ட் blood buffers which eliminate these acids. Among these organs, kidney plays major role in preventing acidosis. இத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது. நான் சொன்ன லங்ஸ் சொன்னேன், பிளட் பஃபர்ஸ் வரும். இத்தனை ஆர்கன்ஸ்லேயே பார்த்தோன்னா கிட்னி தான் வந்து மேஜர் ரோல் வந்து இந்த அசிடோசிஸ் ப்ரிவெண்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது. மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. கிட்னிஸ் ஆர் த ஒன்லி ஆர்கன்ஸ் எதுக்குன்னா எலிமினேட்டிங் சர்டன் மெட்டபாலிக் ஆசிட்ஸ் லைக் சல்ஃபியூரிக் அண்ட் ஃபாஸ்பரிக் ஆசிட்ஸை வந்து ஒரு சிலர் ஆசிட்ஸை வந்து வெளியேற்றத்துக்கு வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிட்னியால் மட்டும்தான் முடியும், வேறு எந்த ஆர்கனாலையும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென் வி ஹாவ் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹீமோபாய்டிக் ஃபங்க்ஷன். ஹீமோபாய்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா கிட்னி வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் எரித்ரோசைட்ஸ் வந்து பை என்ன பண்ணோன்னா எரித்ரோபாய்டின் மூலமாக வந்து செக்ரீட் பண்ணும். எரித்ரோபாய்டினை வந்து செக்ரீட் பண்ணுற மூலமாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் எரித்ரோசைட்ஸை வந்து கிட்னி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த எரித்ரோபாய்டின் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் ஃபார் எரித்ரோபாய்சிஸ். கிட்னி ஆல்சோ செக்ரேட்ஸ். இந்த பாய்டின் மட்டும் செக்ரேட் பண்ணாமல் கிட்னி வந்து த்ராம்போபாய்டின்ங்கிற வேறு ஒரு அனதர் ஃபேக்டரையும் வந்து செக்ரேட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த்ராம்போசைட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். கிட்னி செக்ரேட் மெனி ஹார்மோனல் சப்ஸ்டன்ஸ். வெறும் வந்து எரித்ரோபாய்டின் அண்ட் த்ராம்போபாய்டின் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹார்மோனல் சப்ஸ்டன்ஸும் வந்து கிட்னி வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது சொல்லிட்டு தான் கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். லைக் ஹார்மோன் செக்ரேட்டட் பை கிட்னிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எரித்ரோபாய்டின் செக்ரேட் பண்ணணும்னு தெரியும் நம்மளுக்கு, த்ராம்போபாய்டின் அதுவும் செக்ரேட் பண்ணணும் தெரியும். இது ரெண்டையும் தவிர்த்து வேறு என்னெல்லாம் செக்ரேட் பண்ணணும்னு பார்த்தோன்னா ரெனின் வந்து செக்ரேட் பண்ணும். தென் 1,25 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால் வந்து
செக்ரேட் பண்ணும். தென் ப்ராஸ்டாகிளாண்டின் வந்து செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் we are getting into regulation of blood pressure. கிட்னி வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எப்படின்னா 2 வேஸ் இருக்குது அதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பை ரெகுலேட்டிங் த வால்யூம் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இசிஎஃபோட வால்யூமை வந்து ரெகுலேட் பண்ணுறது மூலமாக வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டாவது வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சிஸ் மெக்கானிசம் மூலமாக வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் கால்சியம் லெவல். கிட்னி வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் கால்சியம் லெவல் பை ஆக்டிவேட் பண்ணும். எது மூலமாக வந்து பார்த்தோன்னா எந்த ஹார்மோன் மூலமாக வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்னு பார்த்தோன்னா 125 ஹைட்ராக்சி காலிகால்சிஃபெரால் இன்ட்டு விட்டமின் டியாக வந்து சேஞ்ச் பண்ணி அது வந்து ரெகுலேஷன் ஆஃப் பிளட் கால்சியம் லெவலை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ விட்டமின் டி வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் இன்டெஸ்டைனுக்கு வந்து ரொம்ப 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 வந்து நெசசரியான ஒரு திங், ஒரு ப்ரோட்டீன், ஒரு விட்டமின், ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் அனாட்டமி ஆஃப் கிட்னி தான் பார்க்க போகிறோம். லைக் கிட்னி வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு காம்பவுண்ட் டியூபுலர் கிளாண்டு கவர்டு பை அ கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சியூல். அந்த கிட்னியில் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆன் த மீடியா பார்டர் ஆஃப் த கிட்னி கால்டு ஹீலியம் த்ரூ விச் ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின்ஸ், நர்வ்ஸ் அண்ட் யூரேட்டர் பாஸ். தென் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் கிட்னி. கிட்னி பார்த்தோன்னா 3 லேயர்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன லேயர்ஸ்னு பார்த்தோன்னா அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடியூலா அண்ட் ரீனல் சைனஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அவுட்டர் கார்டெக்ஸ் வந்து டார்க் அண்ட் கிரானுலர் இன் அப்பியரன்ஸில் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ரீனல் கார்பக்கல்ஸ் அண்ட் கன்வால்சிவ் டிபியூல்ஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். இன்டர்வல்ஸில் வந்து பார்த்தோன்னா கார்டிக்கல் டிஷ்யூ வந்து பெனட்ரேட் பண்ணும் மெடியூலா இந்த ஃபார்ம் ஆஃப் காலம்ஸ் விச் ஆர் கால்ட் ரீனல் காலம்ஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் பர்டனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னர் மெடியூலா. இந்த இன்னர் மெடியூலா வந்து tubular and vascular structures arranged in parallel radial lines-ஆக வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். மெடியூலரி மாஸ் வந்து பார்த்தோன்னா 8 to 18 மெடியூலரி ஆர் மால்ஃபில்சியன் பிரமிட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கும். 8 to 18 மெடியூலரி பிரமிட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கும். Broad base of each pyramid is in contact with cortex and the apex projects into minor calyx. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரீனல் சைனஸ். ரீனல் சைனஸ் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்பர் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் யுரேத்ரா கால்ட் ரீனா பெல்விஸ். சப்டிவிஷன்ஸ் ஆஃப் பெல்விஸ் வந்து 2 or 3 calcuses and about 8 minor calcuses. Branches of nerves, arteries and tributaries of veins. Loose connective tissue and fat. At last, tubular structures of kidney. The kidney வந்து ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்ச் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸால் வந்து மேட் ஆயிருக்கு. இந்த பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டர்டிஷியல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணால் இன்டர்போஸ் பண்ணும், பிட்வீன் த டியூபியூல்ஸ்க்கு நடுவில் வந்து இன்டர்போஸ் பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து யூரினரி டியூபியூல்ஸ் இன்க்ளூட் டெர்மினல் ஆர் செக்ரீட்டரி டியூபியூல்ஸ் கால்ட் நெஃப்ரான். நெஃப்ரானை வந்து டெர்மினல் ஆர் செக்ரீட்டரி டியூபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் யூரினில் வந்து கன்சர்ன்டாக இருக்கும். தென் கலெக்டிங் டக்ஸ் ஆர் டியூபியூல்ஸ். இது வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரின் ஃப்ரம் த நெஃப்ரான் டு பெல்விஸ் ஆஃப் யுரேட்டருக்கு வந்து கன்சர்ன்டாக இருக்கும். கலெக்டிங் டக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா யுனைட் டு ஃபார்ம் டக்ஸ் ஆர் பெல்லினி விச் ஓப்பன் இன்டு மைனர் கேலசஸ் த்ரூ பேப்பில்லா. ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ முடியுது, கிட்னி சாப்டர் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.